ஓம் குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளாலும் பெரிய நாயகி சமேத கைலாசநாதர் சுவாமியோட அருளால் நாம் இன்னைக்கு சந்திர பகவானோட மகிமை விசேஷங்கள் அதோட சில விஷயங்களையும் நாம் பார்ப்போம். இந்த கால ரகசியம் என்ற பதிவேட்டின் மூலம் அதில் குறிப்பாக சந்திர பகவானோட விஷயம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சுவாமி தான் எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடியவர். காரணம், நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாமே இந்த மனதின் மூலியமாக தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகாதிபதி இந்த சந்திர பகவான். ஏன்னா சந்திர பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் இந்த மனம் அது செம்மையாக எடுத்து வச்சிங்களேன், எந்த துன்பமுமே இல்லை நமக்கு. அதனால தான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயு உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அகத்திய பெருமான் சொல்கிறாரு பாருங்களேன். ஸோ இந்த மந்திர ஜபம், காயத்ரி ஜபம் இதெல்லாம் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, அடிப்படை விஷயமே இந்த மனம் ஒரு நிலைத்தன்மைக்கு வரணும். ஏன்னா மனம் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படியே ஓடிண்டே இருக்கக்கூடியது. அதை பரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். பரி மீன்ஸ் குதிரை. அவ்வளோ வேகமாக ஓடிண்டு போயிட்டே இருக்குமா. கண்ணை மூடிட்டு இருந்தாலும் சரி, வாயை மூடிட்டு இருந்தாலும் சரி, மனமானது சிந்திச்சுட்டே இருக்கும். அங்கே போகலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், அங்கே போகலாம். அப்பேற்பட்ட இந்த மனமானது ஒரு நிலைத்தன்மைக்கு வந்துட்டுதுன்னா அதுதான் முக்தி, மோட்சம், சமாதி, ஆதி பல வகைகளை அது பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த அஷ்டாங்க யோகத்தில் பார்த்துட்டிங்கன்னா அது நிறைய அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் வரும். ஸோ அதன்படி நாம் இன்னைக்கு இந்த ஜோதிடப்படி மதிகாரகன் சந்திர பகவான் என்ன விதமான அனுக்கிரகங்களை இந்த நம்ம ஜீவர்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வழக்கமாக காலபுருஷ தத்துவப்படி தான் நம்ம ஒவ்வொரு கிரகத்தோட காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ஏன் காலபுருஷ தத்துவன்றது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடின்னு அது ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம். இந்த காலபுருஷ தத்துவன்றது என்னென்னா, அந்த 12 ராசி கட்டங்கள் இருக்குது இல்லையா, ஸ்டேபிள்டு. அது இப்போது கடக ராசின்னா சந்திர பகவான் தான் அங்கே ஆட்சி, அங்கே மாற மாட்டாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ சந்திர பகவானோட திருநக்ஷத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தாச்சுன்னா, அந்த ரிஷபம் அண்டு கன்னி அண்டு மகரம் இல்லைங்களா. ஸோ அதுவும் மாறாது. மாறக்கூடியது நம்ம ஜாதகங்கள் தான். இந்த பர்த் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜாதக கட்டம் தான் மாறும். அதனால தான் நம்ம காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு நவகிரகங்களும் என்ன விதமான அனுக்கிரகங்கள் இந்த மனிதர்களுக்கு பண்ணுறாங்க. குறிப்பாக கர்ம பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார் மாதிரி பெரியவங்களாம். அது எப்படி பண்ணுறாங்க, அது ஓரளவுக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த காலபுருஷ தத்துவப்படி சந்திர பகவான் காலபுருஷ தத்துவ ராசிப்படி 4ஆம் ராசிக்கு அதிபதி ஆகிறாரு. கடகம். மேஷத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம். அது கடக ராசிக்கு சுவாமி அதிபதியாக இருக்கார். அந்த வீடு சரராசி. அந்த வீடு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி கணக்கு நாம் பார்த்தாச்சுன்னா தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இதான் காலபுருஷ தத்துவம். அதன்படி மோட்ச ராசியில் தான் சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கார். அதை பார்த்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுவாமி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்னி அண்டு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கறச்சு அதில் அக்னி ராசி, நிலராசி, காற்று ராசி அண்டு நீர் ராசி. சுவாமி எங்கே இருக்காருன்னா நீர் ராசியில் இருக்கார். நீர் ராசிக்கு அதிபதியாகவும் மோட்சாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சந்திர பகவான். ஸோ ஓகே, சரி, இவரோட கர்ம பரிபாலன் என்ன அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா, சுவாமியோட பெரிய அனுகிரகமே மனிதர்கள் ஆகிய நாம் எல்லோருமே மோட்சத்தை எப்படியேனும் அடையணும். நவகிரகங்களும் அதை தான் வலியுறுத்துறாங்க. ஏன்னா அந்த கர்ம பரிபாலன்ற ஒரு விஷயமே நம்ம இதுகாரம் பண்ண செய்கைகளோட விளைவுகளெல்லாம் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் பிறவிலே அனுபவிச்சுண்டு இறை திருவடி அடையணும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இவங்க எல்லாருமே செயல்படுறாங்க. அதில் சந்திர பகவான் அதி முக்கியமானவர். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா சுவாமியோட அந்த காரகத்துவமே நீங்கள் பாருங்களேன். 4ஆம் வீடு மோட்ச வீடு அண்டு ஜல வீடு. அவர் இருக்கக்கூடியது உள்ள நில ராசியில் தான். அதாவது மேஷ ரிஷபம் அங்கே ரோகிணியாக இருப்பார், அவரோட திருநக்ஷத்திரம். அண்டு இன்னொரு நிலராசி கன்னியில் பார்த்துட்டிங்கன்னா சுவாமி அஸ்தமாக இருப்பார். இன்னொரு நிலராசி மகரத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே திருவோணமாக இருப்பார். சரிங்களா.
அதாவது இவரோட செயல்கள் எங்க இருக்குன்னு நில உலகு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பூமியில. இந்த பூமியில பிறந்த இந்த மனிதர்கள்ல வந்து எப்படியாவது வந்து கடை தேத்தணுன்ற ஒரு பெரிய விஷயத்தை தான் சுவாமி வந்து பண்ணிட்டே இருக்காரு. அதை தான் வந்து சூட்சமா அப்பப்போ உணர்த்துறாரு. என்னன்னா, இந்த வாழ்க்கை நிலையற்றது என்றதுதான். நீங்க எல்லா கிரகங்களையும் பாருங்க, எல்லாருமே ஸ்டேபிளா இருப்பாங்க. ஸ்டேபிளா மீன்ஸ் யாருமே வந்து குறைஞ்சி மறைஞ்சி அப்புறம் தோன்றுவது அப்படின்ட்டு இல்லை. ஆனால் சந்திர பகவான் மட்டும்தான் பாருங்க வெரைட்டியாக மாறுவார். பிறை, அப்புறம் கொஞ்சம் அரைவட்டம், ஸோ இந்த மாதிரி மாறிண்டே இருப்பார். ஒரு உணர்த்தக்கூடிய விஷயமே என்னன்னா, மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே வந்து ஒரு நாள் வந்து கிளம்ப போகிறோம். அதுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் வந்து இறைவனை அடைவதற்கு என்னெல்லாம் காரியங்கள் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்றத ஒரு சூட்சமாகவே அவர் உணர்த்துறாரு. அதனால தான் நீங்கள் பாருங்க, நவகிரகாதிபதிகள்லையே சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தான், ஓகே. பட் ஆனால் சந்திர பகவான் தான் சுவாமியோட சிரசையே அலங்கரிக்கிறாரு. இப்போ பார்த்துங்க, எப்பேற்பட்ட ஒரு விஷயம், எப்பேற்பட்ட பொறுப்பு அவர் கையில் இருக்கு சந்திர பகவான் கிட்ட. சரிப்பா, எல்லாம் சந்தோஷம்தான், நீ சொல்றதெல்லாம் இதுதான். ஆனால் சந்திர பகவான் தோஷம்லாம் சொல்றாங்களே ஜாதகத்தில், எதுவுமே தோஷம், எந்த கிரகமே தோஷத்தை வந்து இந்த கிரகங்கள் கொடுப்பதே இல்லைங்க. நம்ம பண்ணதை கால கண்ணாடியாக விளங்கக்கூடிய ஜாதகம் எடுத்து காட்டுறாங்க, அவ்வளோதான். அதில் நீங்கள் தோஷம்னா சந்திர பகவானில் என்ன நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பகவானோட சேர்ந்தாச்சுன்னா ஒரு ஒரு சில சங்கடங்கள் தான், உண்மைதான் அது. அங்கே சுவாமி என்ன உணர்த்துறாரு, ராகு பகவானோட சேர்ந்தா நம்மளோட தாத்தா வகைரா பித்திருக்கள்லாம் ஏதேனும் டிஸ்டர்ப்டில் மேலே இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு சரியான இந்த பிதிர்காரியங்கள்லாம் பண்ணல அப்படி சொல்கிறாங்க, உணர்த்துறாங்க. அதே மாதிரி கேது பகவானோட சுவாமி சந்திர பகவான் சேர்ந்துட்டாருன்னா அங்கே அதே பாட்டி வர்க்கத்தில் அங்கே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்டாக இருக்காங்க மேல் உலகத்தில். ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடியது எதுவுமே சரியாக பண்ணலை அப்படின்றத தான் அவங்க உணர்த்துறாங்க, குறிப்பாக உணர்த்துறாங்க. அதை நாம் புரிஞ்சுண்டு ஒழுங்காக இந்த பரிகாரம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடனே இதை பார்த்துட்டு கேது பகவான் சந்திர பகவான் சேர்ந்துருந்தா உன் தாய் வர்க்கத்தில் எதையும் பெரிய டிஸ்டர்ப்ட் ஆகிருப்பாங்களே, விபத்து ஆபத்து அப்படிலாம் எடுத்து சொல்லலாம். அது சொல்லி என்ன ஆல்ரெடி நடந்துடுதே, இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது காட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க. அதுதான் நல்ல உத்தமமாக ஜோதிடர்கிட்ட நீங்கள் போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இந்த பிதிர்காரியங்கள்லாம் இப்படி பண்ணுறது உத்தமமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சனீஸ்வர பகவான் கூட சேர்ந்துட்டாருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டும் சொல்லுவாங்க ஜாதகத்தில். அது பார்த்து ஆச்சுன்னா கூட நீங்கள் புணர்ப்பு தோஷம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் நேம்ஸ் உண்டு. அதோட விஷயம் கூட நீங்கள் பாருங்களேன். இந்த புணர்ப்பு தோஷத்தை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ரொம்ப நாள் திருமணம் நடக்கலை, அவர் புணர்ப்பு தோஷம் உடையவர். அவர் போய் ஒரு பொண்ணை பார்க்குறாரு வச்சுங்களேன், அந்த பொண்ணு அவருக்கு செட் ஆகலை, அவர் வந்துட்டாருன்னா அந்த பொண்ணுக்கு அடுத்து யாராவது போய் பார்க்குறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு உதாரணம் ஒன்று உண்டு இந்த புணர்ப்பு தோஷத்தால். இதில் நாம் யோசிக்கலாம், என்னையா அது நான் பல காலமாக அவஸ்தப்பட்டுன்னு இருக்கேன், நான் போய் வரலாம், என் கூட இருக்கிறவனுக்குலாம் நல்லது நடக்குது, நான் போய் வர இடம்லாம் நல்லது நடக்குது, அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தானே. உங்களால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் சும்மா போய் வந்தே ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த ஒரு புண்ணியமும் உங்களை சேருது இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக பார்க்க முடியுமோ அப்படி எடுத்துக்கிறது தான் மகா உத்தமம். ஏன்னா இவங்களோட செய்கைகள், நவகிரகாதிபதிகளோட செய்கைகளும் அப்படிதான் இருக்கு. யாரையும் வறுத்தெடுக்கணும்ட்டு அவங்க வந்து கங்கணம் கட்டி நிற்கலை. ஸோ அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம அதே மாதிரி சந்திர பகவானோட பெரிய விஷயம் எப்பொழுதுமே மனசுக்கு அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கணும்னா அவரோட காலபுருஷ தத்துவம் படி அவரோட கர்மாக்கள், அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அதை ஒட்டி நம்ம வாழ்க்கையை அமைச்சுட்டோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமா சந்திர பகவானோட அனுகிரக ஆசி கிடைச்சிடுதுன்னா வாத்தியார் மாதிரி பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பொழுதுமே குளுமையா இருப்பாங்களாங்க, மனசுலாம் சரி வெளியிலையும் சரி. நல்லா ஏசிலேயே இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சந்திரனோட பரிபூர்ண ஆசி பெற்றவங்களாம். ஸோ அதுபோல் சந்திரனோட ஆசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, ஆசி வேணும்னா என்ன பண்ணலாம், காலபுருஷ தத்துவப்படி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு கிரக செய்யக்கூடிய செய்கைகளோடு நம்ம ஒட்டி நம்ம வாழ்க்கையை அமைச்சுட்டோம் அப்படின்னும் போதே அவங்கள ஈஸியாக பிரீத்தி பண்ணிடுறோம், தனியாக போய் எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா என்ன அவரோட காரியம், என்ன காரகத்துவம் இதெல்லாம் பாருங்களேன். சுவாமி வந்து 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு. ஸோ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடு என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட்டு தாய், மாதர்ஸ்தானம்ட்டு சொல்கிறோம் இல்லையா, தாய் அம்மா குறிக்கக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம். மற்றபடி அது இருக்கணும், சுகம், அப்புறம் வீடு வாசல் எவ்ரிதிங் அடுத்து அது லைன் கட்டிக்கிட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு அம்மா. நம்ம நிறைய பேர் வந்து சந்திராஷ்டமன்ட்டு ஒன்று வருங்க, அதில் எல்லாம் எப்பேற்பட்டோம் அது தெரிஞ்சிருந்தாலும் அவஸ்தை தான், தெரியாமல் இருந்தாலும் அவன் அழுதுண்டே போயிடுவான் தெரியாமலே. அது பாருங்களேன், காலபுருஷ தத்துவப்படி நம்ம சுவாமி 8ஆம் வீடு விருட்சிகம் அங்கே வந்து நீச்சம் அடைகிறாரு. ஏனைய கிரகங்களை விட சுவாமி 2.4 நாள் அவ்வளோதான். அந்த நாள்லயே வந்து பலவிதமான மன வேதனைகள் சோதனைகள் உண்டு ஏற்பட்டுரும் இல்லையா.
அது குறிப்பிட்டு தான் இது. இந்த பாருங்க, இந்த 8ஆம் வீடு விருட்சிகத்துல சுவாமி சந்திரபகவான் நீச்சமா வராங்க. சரி, ஓகே. அது எவ்ரி மந்த் வந்துட்டு தானப்பா இருக்கு, நம்மளும் பட்டுன்னு தானே இருக்கோம் அப்படி யோசிக்கிறீங்க. உண்மைதான். சந்திர பகவானும் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைச்செடுத்து வச்சுங்களேன், இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டுடலாம். பெரிய விஷயமா இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியஸ்ட் தாங்க. நம்ம எதனால வேதனைப்படுறோம்? நம்ம மன வேதனைப்படுது, நம்ம மனசு வந்து சங்கடப்படுது. ஓகேவா? இந்த வேதனை, இந்த சங்கடம் நம்ம வாழ்நாள்ல யாருக்குமே பிரத்யாக்க கொடுக்காமலே நாம இருந்துட்டோம்னா, நிச்சயமா சந்திராஷ்டமத்துல நம்ம பெரிய அளவுல மனவேதனை படவே மாட்டாங்க. நம்மள அறிஞ்சோ அறியாமல் நம்ம யாருக்காவது அந்த 1 மந்த் ஒன்ஸ் அவனுக்காவது ஏதாவது பண்ணிருவோம். அதன் விளைவை தான் நம்ம அப்பப்போ அனுபவிக்கணும். சரிப்பா, இது என்னப்பா பண்றது? சரி, அறியாமல் பண்ணா அதுக்கு பிராய்ச்சித்தம் பரிகாரம் சுவாமியே நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவாரு. அதுக்கு தான் சுவாமியோட அந்த காரகத்துவத்தை பாருங்க. அம்மா, தாய். ஃபர்ஸ்ட் வந்து அம்மாங்க. இந்த எல்லாருமே, இந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அதாவது வந்து தாயோட திருவடியை நமஸ்காரம் பண்ணணும் காலையில. இப்போ நாங்கெல்லாம் பெரியவங்க, எங்க அம்மாலாம் மேல இருக்காங்கன்னு அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க அம்மாவுக்கு கரெக்டா பண்ணக்கூடிய அந்த சிராத்தங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன்று, அம்மாவை டெய்லி அம்மாவோட படம் இருந்ததுன்னா அதை பார்த்து அவங்க கிட்ட மானசீகமா ஆசீர்வாதம் கேட்கணும், வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் தாய். ரெண்டாவது, அடுத்து ஒரு மாதா இருக்கா. அவ தான் புவனேஸ்வரி. சரி, புவனேஸ்வரி மீன்ஸ் லோகமாதா, அம்பாள். அவளையும் நாம வந்து டெய்லியோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ போய் ஒரு தரிசனமாவது பண்ணினோம், ஏதோ நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். ரெண்டாவது அம்பாள். மூணாவது ஒரு அம்பாள் இருக்கா. அவ தான் வந்து கோமாதா. அதனால வந்து கோமாதாக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் நினைக்காதீங்க. கோமாதாக்குள்ளதான் 33 கோடி தேவர்கள் வந்து வாசம் பண்றாங்க. பிளஸ் வந்து ஒரு ஜீவன், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கலன்னா இந்த பசும்பால் தான் அதோட ஜீவனை வந்து வளர்க்குது இல்லையா. அதெல்லாம் கோமாதா. நம்ம எல்லாருமே வணங்க வேண்டிய ஒரு 3வது மாதா கோமாதா. ஸோ அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த தீர்த்த தேவதைகள், தீர்த்த மாதா. ஏன் தீர்த்தத்துக்கு மாதா அப்படின்னா, காவேரி மாதா, கங்கா மாதா தானே சொல்றோம். ஸோ நம்ம இங்க தமிழகத்துல இருக்கிறதுனால காவேரி மாதா. ஏதேனும் நம்ம தீர்த்த நீரின்றி நீரின்றி அமையாது உலகு அப்படிதானே பெரியவங்க சொல்றாங்க. நீர் இல்லாம நம்மளால வாழ முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து எப்பொழுதுமே நம்ம குளிக்கிறச்சும் சரி, தண்ணி குடிக்கிறச்சும் சரி, ஏதேனும் ஒரு நதி தேவதைகளை வந்து மனசால வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுக்கிறது அது ஒரு உத்தமம். அப்புறம் ஃபைனலா வந்து பூமி மாதா. இவங்க எல்லாம் மாதா வகையில சேர்ந்திருக்காங்க பாருங்களேன். பூமி மாதாக்கெல்லாம் என்னையா அது, ஏதோ பிறந்ததே வேஸ்ட் அப்படி இப்படி வேதனையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க வேறையா அப்படி யோசிக்காதீங்க. நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆனா இந்த பூமி மாதா மேல தானே நம்ம நித்தியப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சிறிய நன்றி கடன், அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு தான் வாத்தியார் மாதிரி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. நிறைய ஸ்லோகங்கள் துதிகள்லாம் உண்டு. அட்லீஸ்ட் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, அது போதுமே அப்படின்ற. அதனால தான் இந்த 3ஆம் பிறை இந்த ஒரு ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. 3ஆம் பிறை தரிசனம் பண்ணியாச்சுன்னா பூமி மாதா ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். ஏன்னா நம்ம பூமி மேல நித்தியப்படி பல விதமான அவலங்களை பண்ணிட்டே இருக்குமா. மலஜலம் கழிக்கிறது, இப்படி அநேக விதமான தோஷங்கள் நம்ம பூமி மேல பண்ணிட்டே இருக்குமா. அவர்களும் ரொம்ப வேதனையில தான் இருக்கலாம். பட் ஆனா இந்த 3ஆம் பிறை பாருங்க, சந்திரனை எங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. 3ஆம் பிறை தரிசனம் பண்ணா பூமி மாதா பிரீத்தி ஆகுறா. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 5 மாதாக்கள் இருக்காங்க பாருங்க. சுவாமியோட காரகத்துவம் என்ன? அம்மா. இந்த 5 அம்மாக்களை நாம எப்பொழுதுமே, நீ சொல்றத பார்த்தா காலைல இருந்து நைட் வரைக்கும் இவங்களே வணங்கிட்டு இருக்கணுமா? அப்படி கிடையாதுங்க. ஆழ்ந்த வேலை நீங்க காலையில இருந்தோன்னு தாயை வணங்குறது, அதுக்கப்புறம் லோக மாதாவை நீங்க ஒரு ஏதேனும் ஒரு ஸ்லோகம் சொல்றது, இல்ல அம்பாவை வந்து வீட்லயே படத்துல வணங்குறது, போற வழியில இருக்கக்கூடிய இந்த கோமாதாவை தொட்டு வணங்குறது, தண்ணி குடிக்காம ஒரு நாள் கூட இருக்க போறது இல்ல, ஆனா ஜல தேவதைகளை வணங்க போறது, காலையில எழுந்து நம்ம பெட்ல இருந்து கீழே காலை வைக்கும் போதே பூமி மாதாக்கு உரிய ஒரு நமஸ்காரம் பண்றது. இவ்வளவுதாங்க எளிமையான விஷயங்க. ரொம்ப எளிமையான விஷயங்க. இதை முறைப்படி கிரமப்படி இன்னும் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக சந்திர பகவானால எந்த விதமான தோஷம் சாபம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்திராஷ்டம காலத்துல கூட ரொம்ப ஆனந்தமா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு சுவாமியை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. அதனால நீங்க அதை பார்த்துட்டு இதன்படி ஒவ்வொரு நவகிரகாதிபதிகளும் இப்படி நமக்கு நன்மையே செய்யவே தான் காத்துட்டு இருக்காங்களே காண்டி தோஷத்தை ஏற்படுத்தி நம்மளை தூள் தூளாக்கணும்ட்டு யாருமே இல்லைங்க. அதனால சந்திர பகவானோட அனுகிரக ஆசியால எல்லோரும் சந்தோஷமா இருப்போம் குருவர்களால. ஓம்.